சார் வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. கேக்குது. தொடர்ச்சியாக மழை பற்றிய அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தனியார் செய்தி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வானிலை ஆய்வாளர்கள் சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்றாங்க. மழையினுடைய பொழிவு அதிகமா இருக்கும், ரொம்ப ஹெவியான ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. என்ன நடந்துட்டு இருக்கு வானிலையோட? சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நிகழ்வானது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்ததும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிய போகிற அதே வேளையில கேரளாவிலையும் பொழியும், தென் மாவட்டங்களுக்கும் பொழியும், வட மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் பொழியும். நிறைவாக அது நெருங்கி வர 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 தொடர் மழை பொழிவாக, தூறல் மழை பொழிவாக, மிதமானது முதல் சற்று கனமழையாகவும் இருக்கும் வடகடலோரம் சென்னைக்கு. ஆனால் இதே மழை எல்லா இடங்களுக்குமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடங்களில் குவிக்காமல் பரவலான மழை பொழிவை கொடுக்கும். அதனால பெரிய ஆபத்து இல்லை என்றாலும் மழை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வு வடக்கு பகுதி, அதாவது இந்த நிகழ்வோட பெரிய அளவிலே ஒரு விட்டம் பெரிதாக இருந்தாலும் அதோட வடக்கு பகுதி வடகடலோரம் ஆந்திர பிரதேசமாக இருக்கும் என்பதனால கொஞ்சம் நல்ல மழை தான் இருக்கும். இது கரை கடந்ததும் தென் மாவட்டங்கள்ல மழை விட்டு பிறகுதான் வட மாவட்டங்கள்ல விடும். ஆகையினால வட மாவட்டங்களுக்கு ஒரு அரை நாள் கூடுதல் நேரம் மழை இருக்கும். பிறகு அப்படியே விலகி ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி வழியாக கர்நாடகா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிறது. ஆக மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் இருப்பது போல் சென்னைக்கும் மழை இருக்கும், வடகடலோரத்திற்கும் மழை இருக்கும். இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக அதிகரிக்கவும், இடையில் விட்டாலும் மீண்டும் தொடரவும் 23ஆம் தேதி வரை சென்னைக்கு மழை இருக்கு. இந்த நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போன பிறகு அடுத்த நிகழ்வு அந்தமான் பகுதிக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதி வாக்கில் வந்துருது. அது 27ஆம் தேதி மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஒரு 2 நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆக அந்த 2 நாள் இடைவெளி என்பது அந்தமான் பகுதியிலிருந்து வரும் வரை. இடையில இங்கே ஒரு காற்று சுழற்சி உருவானால் இடைவெளி என்பது பெரிதாக இருக்காது. ஆனால் இடைவெளியே கொடுத்தாலும் தெற்கு காற்று வந்து டெல்டாவின் தெற்கு பகுதி தென் மாவட்டங்களுக்கும் மழை இருந்து கொண்டுதான் இருக்கும். லேசா கொஞ்சமா இருக்கும். பெருமழை தொடர் மழை இதெல்லாம் இருக்காது. ஆனால் இருந்து கொண்டிருக்கும். லேசா இடைவெளி இருக்கும். பெரும்பாலும் முற்பகல்ல இடைவெளி இருக்கும். மாலை இரவுல ஆங்காங்கே மழை இருக்கும். அடுத்த நிகழ்வு 27ஆம் தேதி வாக்கில் நெருங்கி வரும். இப்படி நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையோட தொடக்கம் தான் இது. நவம்பர் டிசம்பர்ல நிறைய இருக்கு நிகழ்வுகள் இருக்கிறது, நிறைய மழையும் நிறைய இருக்கு. இந்த அறிக்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அது என்ன மாற்றம் அப்படிங்கறத இதுல பார்ப்போம். நாம என்ன சொல்லியிருக்கிறோம் காலை அறிக்கையிலன்னா, அரபிக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து கொண்டிருக்கு. அது குமரிக்கடல்ல இருந்து போனது அங்க போய் தாழ்வு மண்டலமா நீடிச்சிட்டு இருக்கு. மன்னிக்கவும், வெல்மார்க் லோ பிரஷரா நீடித்துட்டு இருக்கு. அது தாழ்வு மண்டலமா தீவிரமடையும். உடனடியாக தீவிரமடைஞ்சிடாது, தாமதம் ஏற்படுகிறது. இது அங்கேயே நீடித்து கொண்டிருக்கும். ஓமன் நோக்கி முதல்ல நகரம்னு சொன்னாலும் ஓமன் நோக்கி நகராமல் அங்கேயே இருக்கும். புதிதாக வங்கக்கடல்ல தெற்கு அந்தமான் தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகி நீடிக்கிறது. வங்கக்கடல்ல இலங்கைக்கும் மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டிய வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறதுன்னு சொன்னோம். இவை இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வடகடலோரம் நெருங்கி தெற்காந்திர கரையை கடக்கும் சொன்னோம். ஆனால் அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கடக்கும், தீவிர தாழ்வு பகுதியாக கடக்கலாம், மண்டலம் கூட இல்லைன்னு இன்றைக்கு காலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்திய வானிலை ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதுனால அரபிக்கடல் நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்க நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடல்லையும் தென்கிழக்கு வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது. அது எவ்வளோ உயரத்தில்னா 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து 5.8 கிலோமீட்டர், 5800 மீட்டர் உயரத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காற்று சுழற்சி தீவிரமடைந்து லோ பிரஷர் ஏரியாவா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் வரக்கூடிய 24 மணி நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு மதியம் கொடுத்துருக்காங்க, நாளை மதியத்துக்குள்ள 24 மணி நேரத்தில் உருவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூவ் த நார்த் வெஸ்ட் வாலில் நகர்ந்து இன்டென்சிவ் ஆகுமா, தீவிரமடைஞ்சு டிப்ரெஷனாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா சென்ட்ரல் பார்ட் ஆஃப் சவுத் பே ஆஃப் பெங்கால், மத்திய பகுதி பே ஆஃப் பெங்காலோட தெற்கு மத்திய வங்கக்கடல், அதான் தமிழில் சொன்னால் தெற்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு டிப்ரெஷனாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அங்கிருந்து தீவிரமடைந்து
கடற்கரை நொறுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 48 மணி நேரத்தில். அதுக்கப்புறம் உள்ள 48 மணி நேரத்தில். அப்போ எல்லாம் சேர்த்தா இது ஒரு 48, ஒரு 24, எல்லாம் சேர்த்தா ஒரு 3 நாளைக்குள்ள. ஓகே, இப்போ இப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சரி 3 நாள் இது நகர்வுக்கு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்குவதற்கு டோட்டலாக 3 நாள் உருவானதுலேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இதுதான் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, அப்புறம் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அந்த தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க்டு லோ ப்ரெஷரும் வங்கக்கடலில் உருவாக போகிற அந்த தாழ்வு பகுதி அது இன்றைக்கே உருவாயிடும். நாளை நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இரவே உருவாயிடும். இப்போவே இந்த 2 சுழற்சியுமே ஒன்றிணைந்து சுட்டிட்டு இருக்கு. இப்போ இரண்டும் ஒன்றிணைந்து இன்னும் கூடுதலாக ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்படும். வங்கக்கடல் சுழற்சியும் அரபிக்கடல் சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தனித்தனியாகவும் சுழலும். ஓகேயா? சரி, இப்போ அறிவியல் பூர்வமான அறிக்கை இது பாருங்க. நல்லா சுழலும் பொழுது வட இந்திய குளிர்காற்றை எது ஈர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் சுழற்சி தான் ஈர்க்கிறது. வட இந்திய குளிர்காற்றை ஈர்ப்பது அரபிக்கடல் சுழற்சி. அப்போ வட இந்திய குளிர்காற்று வங்கக்கடல் சுழற்சிக்கு வரல. அப்போ அரபிக்கடல் சுழற்சியில் இருக்கக்கூடிய காற்று எல்லாமே குளிர்காற்று. அதில் நீராவி காற்றும் கலக்குது. எங்க நிலநடுக்கோட்டு இந்திய பகுதியிலிருந்து நீராவி காற்று கலக்குது. அதனால கடல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகேயா? சரி, அந்த குளிர்காற்று வங்கக்கடல் சுழற்சிக்கு கிடைக்க பெறல. ஆனால் எது கிடைக்குதுன்னா நீராவி காற்று கூடுதலாக கிடைக்க பெற போகிறது. இப்போவே காற்று சுழற்சிக்கு கிடைக்க பெறுகிறது. மேலும் ஒரு டிப்ரெஷனாக மாறும் பொழுது அது டிப்ரெஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பில் இருந்தால் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு தாழ்வு பகுதியாகவே கரையை கடக்கலாம், அல்லது ஒரு வெல் மார்க்டு லோ ப்ரெஷராக தான் கரையை கடக்கலாம். அதிகபட்சம் இதுதான். அப்படி கரையை கடக்கும் பொழுது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஷார்ப்பாக ஒரு பகுதியை தான் மையமாக வச்சு கிடக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாகத்தான் அது அரபிக்கடலுக்கு கிடக்கும். அப்படித்தான் கிடக்கும். இல்லைன்னா தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களின் வளிமண்டலத்தில் அப்படியே வடகடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திர பகுதிக்கு நகர்ந்து பிறகு கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்கு போகும். இப்படித்தான் வாய்ப்பாக இருக்கும். அது எது எப்படியோ ஒரு ஷார்ப்பா ஒரு ஊரை மையமாக வைத்து கரை கடக்காது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மையமாக வைத்து தெற்கு ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகா, கேரளா இதை வைத்து தான் அரபிக்கடலுக்கு போகணும். போய் அங்கே போய் இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட இணைஞ்சு ஒன்றிணைஞ்சு தீவிரமடைஞ்சு போகும். அப்புறம் தான் சைக்ளோனா மாறும். அரபிக்கடல் போய் தான் சைக்ளோனா மாறும். டிப்ரெஷனாக மாறும், அப்புறம் சைக்ளோனா மாறும். டிப்ரெஷன் அரபிக்கடல் போய் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இதனால என்ன மழைப்பொழிவு ஏற்படும், எப்படி மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடல் சிஸ்டம் தமிழ்நாட்டில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக நெருங்கும் பொழுது கடலிலிருந்து நீராவி நிறைய தரையேற்றோம். ஆனால் அந்த நீராவியை நீராக மாற்றுவதற்கு வட இந்திய குளிரலை கிடைக்க பெறாது. என்ன இப்பவே குளிர்ந்து போயிருக்கு. அதாவது நீராவி வரும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நீராவியை முழுமையாக குளிர்விப்பதற்கு ஏற்ற போதுமையான குளிர்ச்சி கிடைக்காது. அப்போ எப்படி என்ன ஆகும்? சூடு அதிகமாகவே இருக்கும், புழுக்கம் அதிகமாகும். பாருங்க, நீங்க என்ன பொறுத்திருந்து பாருங்க. காற்றழுத்த தாழ்வு நிலை வர வர காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்க மழைப்பொழிவை தொடங்கினாலும் மழைப்பொழிவின் பொழுது புழுக்கம் அதிகமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே புழுக்கமாக இருக்கும். ஃபேன் இல்லாமல் உட்கார முடியாது. வெளியில் வந்தால் குளிரும், அது வேற விஷயம். ஆனால் மேகம் குளிர்ந்து மழையாக மாறும். ஆனால் இருக்கக்கூடிய நீராவி முழுவதுமாக மழையாக மாற்றுவதற்கு போதுமான நீராவி இல்லை. இருந்த போதிலும் கொஞ்சம் நீராவி கிடைக்கும். எங்கிருந்து கிடைக்கும்னா இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அதனால அரபிக்கடலிலிருந்து நீராவி வங்கக்கடலுக்கு வரும். எங்க இமயமலையிலிருந்து அரபிக்கடல் சுழற்சிக்கு அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும். இப்ப புரிஞ்சா? ஏற்கனவே நாம என்ன சொல்லியிருந்தோம்? வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் நிறைய மழைன்னு சொல்லியிருந்தோம்.
ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவன ஆய்வறிக்கையின்படி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிக்கு மட்டும்தான் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கணும்னு சொல்லி வரக்கூடிய நாட்களில் ஆரஞ்சு அலர்ட் கூட வட மாவட்டங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும், இருந்தாலும் இதை ஓரத்தில் வைத்துக் கொள்ளவும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்குத்தான் சாதகம் இருக்கு. கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், குறிப்பாக கேரளாவிலிருந்து நீராவி காற்று தமிழ்நாட்டுக்கு வந்து ஏறும் பொழுது கேரளா பக்கமும் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழியும். வழக்கம் போல கேரளாவிற்கும் தொடரப்போகிறது வெள்ளப்பெருக்கு, கேரளாவிற்கும் பாதிக்கும் மழைப்பொழிவு இருக்கு. கேரளாவோட கடலோர பகுதி கர்நாடகாவோட கடலோர பகுதிக்கும் இருக்கும், தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒட்டுமொத்த உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும். சரி, சிஸ்டம் எங்கே நெருங்கும்? டெல்டா மாவட்டங்களை நெருங்கி வடகடலோரத்துக்கு வழி ஒட்டியே பயணித்து வளிமண்டலம். இது நெருங்கி என்றால் புயல் கிடையாது, காற்று ஏதும் இருக்காது. காலை அறிக்கையிலே சொன்ன உங்களுக்கே தெரியாம, போற இடம் தெரியாம, வந்த வழி தெரியாம, அது பாட்டுக்கு போறதே உங்களுக்கு தெரியாம மழை மட்டும் பொழியும். குறைந்த அழுத்த பகுதி, அவ்வளவுதான். அதுல மழையை உருவாக்கக்கூடிய 2 காற்று இருக்கும் வளிமண்டலத்தில், அவ்வளவுதான். அதுல ஒரு காற்று நீராவியை சுமந்து வரும், ஒரு காற்று குளிர்காற்று மேற்கில் இருந்து தான் வரும். பாலக்காட்டு கணவாய் வழியாக வரும், ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும், ஆரல்வாய் வழியாக வரும், கன்னியாகுமரி வழியாக வரும், மைசூர் வழியாக வரும். கேரளாவில் அதிகமாக கொடுக்கும். இதனால உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, 2 காற்று எங்க கூடுதலாக சந்திப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை, சிவகங்கை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தெரிகிறது. கூடுதலான அச்சப்பட வேண்டாம், வெள்ள பாதிப்பு இதெல்லாம் ஏற்படாது. மழை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நல்ல மழை, மிக மழைப்பொழிவு இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக வட உள் மாவட்டங்கள் தான் வெள்ள பாதிப்பு. நான் எதை நான் சொல்றேன், தாழ்வான பகுதி இருந்தால் ஏதாவது நீர் தேங்க தான் செய்யும். நான் சொல்றதுன்னா நீங்க கற்பனையை பெரிதாக கொண்டு போகாதீங்க. கனமழை இருக்கும், புரியுதுங்களா? மிக மழைப்பொழிவு இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் மழை, தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். அப்போ வட மாவட்டங்களுக்கும் மட்டும் மழை அல்ல, டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, தென் மாவட்டங்களுக்கு உண்டு, மேற்கு மாவட்டங்களுக்கு உண்டு. திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மற்றும் நீலகிரி மற்றும் திருச்சி மற்றும் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், மயிலாடுதுறை உட்பட அனைத்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் உண்டு. அப்போ அதிக மழைனா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்கும். வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு ஒப்பிடும் பொழுது அங்கேயும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். ஆகவே எங்கும் இருக்கும் என்றுதான் இந்த அறிக்கையிலோட ஒரு ஆய்வறிக்கை. இது அப்படியே உள்ளே நகரும் பொழுது மழைப்பொழிவு அப்படியே மேற்கேயும் வடக்கேயும் கூடும். ஆந்திர பிரதேசத்திலையும், தெலுங்கானாவில் கூடும், கர்நாடகாவில் கூடும், கேரளாவில் கூடும். அப்புறம் அப்படியே அரபிக்கடல் போன பிறகு 2 நாள் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த இடைவெளி நாள் நம்ம பொறுத்த வரைக்கும் 25, 26 தெரியுது. 24, 25, 26 கூட இருக்கலாம். ஆனால் 27ஆம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு வந்துடும். ஆனால் இன்னும் ஒண்ணே சிஸ்டம் உள்ளே போகும்பொழுது டெல்டா வழியா தெற்கு காற்று நுழையும், அதுல மழை வரும். ராமநாதபுரம் வழியா தெற்கு காற்று நுழையும், அதுல மழை வரும். கன்னியாகுமரி வழியா ஆரல்வாய் மொழி வழியாகவும் ராதாபுரம் வழியாகவும் காற்று நுழையும், அதுலேயும் மழை வரும். அதனால இடைவெளி என்பது ஃபுல்லா கிடைச்சிடாது. அதுல இன்னொன்று வெப்பசலன இடிமழை போல மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்கும். அந்த இடைவெளி நாள்லையும் மாலை இரவு மழைப்பொழிவு தெரியுது. முழுமையான இடைவெளி அல்ல, முற்பகல்ல மட்டும் இடைவெளி இருக்கும். 24, 25, 26 முற்பகல்ல மட்டும் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வெப்பசலன மழைப்பொழிவு போல மாலை இரவு பெய்யக்கூடிய மழைப்பொழிவு என்பது வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த காற்றும் கடற்காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும். சிஸ்டம் போயினது பிறகு அடுத்த சிஸ்டம் 27ஆம் தேதி வந்துருங்க. 27, 28, 29, 30, 31 அடுத்த சிஸ்டம். நவம்பர்லையும் அடுத்தடுத்த சிஸ்டம் இருக்கு. ஆகவே இதுதான் ஆய்வறிக்கை. இதில் என்ன தலைப்பு செய்தினா, எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு, புயல் அல்ல.
ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்களா, புயல்னு புயலாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவோட GFS புயலாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது GFS மாடல் வந்து புயலாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் புயலாக மாறும்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து இப்பொழுது வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் மனதில் வச்சிங்க. ஆனால் நம்முடைய அறிக்கையை உரத்தில் வச்சிங்க. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. லோ ப்ரெஷர் ஏரியா அல்லது வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஏரியா தான் கரை கடந்து போகும். தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக போகும். இதனால் காற்று அச்சம் இருக்காது, மழை நிறைய இருக்கும். வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. 3 நாட்களுக்கு, 4 நாட்கள் எடுத்துக்கலாம், 3 நாட்களுக்கு பரவலாக இருக்கும். 21, 22, 23 வரைக்கும், 20, 21, 22, 23 3 நாட்களுக்கு, 20, 23, 23 சார் 4 நாட்கள், 3 நாட்களுக்கு உறுதியாக மழை இருக்குது. இனிமேல் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே, தூறல் இருந்து கொண்டே இருக்கும். படிப்படியாக உள்ளேயும் தூறல் தொடங்கிடும். நெருங்க 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 தூறல் எல்லா மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும். நிகழ்வு கரை கடப்பது என்பது 22, 23ஆம் தேதி. கரை கடப்பது என்றால் அச்சப்பட வேண்டாம். வளிமண்டலம் வழியாக நகர்வது, மழை தருவது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மழை பொழிவை தருந்து கொண்டு போவது 22, 23. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். மீண்டும் மாலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.